உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு பல்லவர் கால வரலாற்றினுடைய தோற்றம் வளர்ச்சி குறித்து. இதில் கடந்த காணொளியில் நம்ம பல்லவர்களினுடைய அறிமுகம் குறித்து பார்த்தோம். அதாவது பல்லவர்கள் யார், அதில் முதலாம் பல்லவன் என்று அழைக்கப்படக்கூடியவன் யார், அதற்கான குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் எங்கே கிடைக்கின்றன, அதே போல பல்லவர்களுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன, பல்லவர்களினுடைய வகைகள், அதாவது முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள் யார், பிற்கால பல்லவர்கள் யார் என்பதை குறித்தெல்லாம் கடந்த காணொளியில் நாம் கண்டோம். இன்றைக்கு அந்த காணொளியினுடைய மீட்சியாக பல்லவர்களினுடைய தோற்றம் எப்படி இருந்தது, அவர்களுடைய வளர்ச்சி நிலை எப்படி இருந்தது என்பதை குறித்த காணொளி தான் இன்றைய காணொளி. வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். பல்லவர் கால வரலாறு, இவர்களுடைய வரலாற்று தோற்றம் என்பது எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம கடந்த காணொளியில பார்த்தோம். அப்படி இருக்கும்போது கிபி 640 சீன பயணி என்று சொல்லக்கூடிய யுவான் சுவாங் என்ற அந்த சீன பயணி தமிழகத்துக்குள்ள வருகை புரிகிறாரு. குறிப்பாக காஞ்சிபுரத்துல அவருடைய குறிப்புகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் கல்வியை நேசித்தார்கள் என்கிற ஒரு குறிப்பு அவருடைய குறிப்புல எழுதியிருக்கிறதா நமக்கு வரலாறு சொல்லப்படுகிறது. அப்படி காஞ்சிபுர மக்கள் கல்வியை நேசித்த காரணத்தால் அங்க புத்த மடாலயங்கள், சமண பள்ளிகள் இருந்ததாக, குறிப்பா காஞ்சிபுரத்துக்கு கிழக்கு பகுதியில இந்த புத்த மடாலயங்கள் என்று சொல்லக்கூடிய புத்த பள்ளிகள் இருந்ததாக சீன பயணி யுவான் சுவாங்கினுடைய குறிப்பு நமக்கு காண்பிக்கின்றது. அந்த புத்த மடாலயம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல, அந்த மடத்துல யார் அங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிஞர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏதாவது கற்றறிந்த அறிஞர்கள் இருக்கக்கூடிய அந்த இடம்தான் இந்த புத்த மடாலயம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப அறிவு சான்ற மக்கள், அறிஞர் பெருமக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இடமாக அந்த புத்த மடாலயம் என்பது இங்க சுட்டி காட்டப்படுகிறது. இது சீன பயணி யுவான் சுவாங்கினுடைய அந்த குறிப்புகளின் வழியா நம்ம அறியக்கூடிய செய்தி ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்படி முதல்ல அந்த பல்லவரினுடைய செய்தி நமக்கு தெரிய வருகிறது. அடுத்து இரண்டாவதா பாத்தீங்கன்னா, பல்லவர்களினுடைய தலைமகன் என்ற அடையாளத்துக்குரிய சிம்ம விஷ்ணு என்று சொல்லக்கூடியவர், இவர் தான் பல்லவர்களினுடைய தலைமகன் என்ற அடையாள பெயரை கொண்டிருக்கக்கூடியவர். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப மன உறுதி கொண்டவர். மன உறுதி கொண்ட காரணத்தால் தான் போரை கண்டோ அல்லது பகைவர்களை கண்டோ அல்லது படை வீரர்கள் கொண்டோ பயப்படக்கூடிய ஆள் இல்லை. இவர் மிகுந்த மன வலிமை கொண்டவர், மன உறுதி கொண்டவர். எனவேதான் இவருக்கு என்ன அடைப்பெயர் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கு சிங்கம் அப்படின்னு இவரை அழைக்கிறாங்களாம். பூமிக்கு, இந்த புவிக்கு பிறந்த சிங்கம், ஏன்னா சிங்குல தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல இவர் சிங்கம் போன்ற அந்த மன வலிமை கொண்டவர். அதனால் இவர் பூமிக்கு உதித்த சிங்கம், எனவே பூமிக்கு சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் இந்த உதயேந்திர பட்டயம் என்று சொல்லக்கூடிய பட்டயத்தின் வழியாக, உதயேந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த பட்டயத்தின் வழியாக இவரை பக்தி ஆராதித்த விஷ்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி ஆராதித்த விஷ்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆதிவராகர் சிலை ஒன்றும் இடம்பெற்றிருப்பதாக, அந்த ஆதிவராகர் சிலையை தோற்றுவித்து அதுல ஸ்ரீ சிம்ம விஷ்ணு போதிராஜன் என்று இவருடைய பெயர் குறிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம சிம்ம விஷ்ணு என்று சொல்லக்கூடிய அதாவது பல்லவ மன்னர்களினுடைய தலைமகனை குறித்த செய்தி. இப்போ நமக்கு சிம்ம விஷ்ணு குறித்து தெரிஞ்சுக்க வேண்டியது, பூமிக்கு சிங்கம் என்கிற அந்த ஒரு அடையாள பெயர். அதே போல இவர் ஒரு பட்டயம் பக்தி ஆராதித்த விஷ்ணு என்று குறிப்பிட்டிருக்கிறது. எந்த பட்டயம்னு பார்த்தா உதயேந்திர பட்டயம். அதே போல ஆதிவராகர் சிலை ஒன்று நிறுவி அந்த சிலையில இவருடைய பேர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ சிம்ம விஷ்ணு போதிராஜன் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்பட்டிருப்பதாக இந்த குறிப்பு காணப்படுகிறது. அடுத்து மூன்றாவதா, இந்த சிம்ம விஷ்ணுவினுடைய மகன் மகேந்திரவர்மன் அடுத்து ஆட்சிக்கு வராரு.
சரிங்களா? அப்போ சிம்ம விஷ்ணுவை தொடர்ந்து வரக்கூடியவர் மகேந்திரவர்மன். இந்த மகேந்திரவர்மன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சில நேரங்கள்ல 5 மதிப்பெண்லயோ 2 மதிப்பெண்லயோ கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோங்க. இன்னொன்னு, பல்லவர்கள்னாலே மகேந்திரவர்மனையும் நரசிம்மவர்மனையும் நம்ம கட்டாயம் எழுதணும். அதுக்காக இப்ப பாருங்க, சிம்ம விஷ்ணுவினுடைய மகன் மகேந்திரவர்மன், இவருக்கு சித்திரக்கார புலி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. எதனால வந்ததுன்னா, இவர் வந்து ஓவியம் தீட்டுவாராம். ஓவியம் வரைவதில் ரொம்ப கற்று தேர்ந்தவராம். இப்ப நம்ம கூட கணிதம் நல்லா போடக்கூடியவங்கள என்ன சொல்லுவோம், மேக்ஸ்ல நான் யார் தெரியுமா, புலி, கணிதத்துல நான் புலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஓவியம் தீட்டுறதுல இவர் புலி போன்றவராம். அதனால சித்திரத்துக்கு இன்னொரு பெயர் ஓவியம். ஓவியம் என்றால் சித்திரம். எனவே சித்திரக்கார புலி என்ற ஒரு சிறப்பு பெயர் மகேந்திரவர்மனுக்கு உண்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இதோட மட்டும் இல்ல, சில பட்ட பெயர்களும் இவருக்கு இருக்குது. என்ன பட்ட பெயர்கள்? குணபரன், அலுப்த காமன், சேத்தகாரி, விசித்திர சித்தன். இது எல்லாமே இவருக்கு வழங்கக்கூடிய பட்ட பெயர்கள். மீண்டும் சொல்றேன், குணபரன், அலுப்த காமன், சேத்தகாரி, விசித்திர சித்தன் என்ற பட்ட பெயர்களும் இவருக்கு உண்டு. அப்ப மகேந்திரவர்ம பல்லவனுக்கு என்ன சிறப்பு பெயர், என்ன பட்ட பெயர் இருக்கிறது அப்படிங்கறத குறிப்பா நீங்க நினைவுல வச்சுக்கணும். இந்த இடமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, இது மட்டுமா, ஓவியம் தீட்டுறது மட்டும் பட்ட பெயர்கள் மட்டும் இவருக்கு சிறப்பானா, இதுக்கு மேலேயும் இசைக்கலையில கற்று தேர்ந்தவர் இவர். அதனால இசைக்கலை, அதே போல தானே சுரங்கள் அமைத்து பண்ணும் மீட்டக்கூடிய ஒரு சிறப்பிற்கு உரியவர் இந்த மகேந்திரவர்ம பல்லவன் என்று சொல்லக்கூடியவர். அதனால இசைக்கலை, சுரம் பண் அமைப்பதிலும் சிறப்பு பெற்றவர். இந்த செய்தியை எது குறிப்பிடுது, இந்த இசையில இவருடைய புலமையை பற்றி எந்த கல்வெட்டு நமக்கு சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடுமியான் கல்வெட்டு. குடுமியான் என்று சொல்லக்கூடிய இந்த கல்வெட்டு தான் இவருடைய இந்த இசைக்கலை சிறப்பை பத்தி சொல்லுது. இது ஒரு புறம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த மகேந்திரவர்ம பல்லவன் என்று சொல்லக்கூடியவர் சமண சமயத்தில் இருக்கின்ற பொழுது புத்தர்களையும் புத்தருடைய கொள்கைகளையும் அதே போல கபாலிகரையும், புத்தரையும் கபாலிகரையும் தாக்கி ஒரு நூல் வந்து, ஒரு நகைச்சுவை நாடக நூலை எழுதியிருக்கிறார். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்த விலாச பிரகசனம், அல்லது தமிழ்ல சொன்னா மத்த விலாச பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூலை மகேந்திரவர்ம பல்லவன் வந்து எழுதியிருக்கிறார். நல்லா நினைவுல வச்சுக்கணும். இது சில நேரங்கள்ல 2 மதிப்பெண்ல கேட்கக்கூடிய முக்கியமான இடமா இருக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மகேந்திரவர்ம பல்லவன் இயற்றிய நாடக நூல் எதுன்னா மத்த விலாச பிரகடனம் என்பது தெரியணும். இந்த மத்த விலாச பிரகடனம் என்ற நூல் எதை மையப்படுத்தி எழுதப்பட்டதுன்னா, மகேந்திரவர்ம பல்லவன் சமண சமயத்தில் இருந்த போது புத்தரையும் கபாலிகரையும் தாக்கி எழுதக்கூடிய ஒரு நகைச்சுவை நாடக நூல் தான் இந்த மத்த விலாச பிரகடனம் என்பது. சரி, அதுக்கு அடுத்தாற் போல பாத்தீங்கன்னா, இவர் சமண சமயத்திலிருந்து பிறகு திருநாவுக்கரசரால், அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசரால் சைவ சமயத்திற்கு மாறுகிறார். அப்படி சைவ சமயத்திற்கு மாறிய பிறகு சிவன் மீது இவருக்கு ஈடுபாடு அதிகமாகிறது. எனவே சிவன் கோவில, அதாவது தென்னார்காடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருவதிகையில சமண பள்ளிகள் நிறைய இருக்கு. அந்த சமண பள்ளிகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு, உடைத்து விட்டு, அதன் மீது சிவன் கோவிலை எழுப்புகிறார், சிவன் கோவிலை கட்டுகிறார். சிவன் கோவிலை கட்டினதோட மட்டும் இல்லாம அதுக்கு பேர் வந்து தன்னுடைய பேரின் அடையாளமாக, குணபரன் என்ற பட்ட பெயரின் அடையாளமாக குணபரேஸ்வரம் என்று அந்த கோவிலுக்கு பெயரும் சூட்டுகிறார். இந்த செய்தி எது சொல்லுது அப்படின்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய மலை கோவில் கல்வெட்டு இது வந்து இந்த குறிப்புகளை வந்து பறைசாற்றுவதாக வரலாறு குறிப்பிட்டிருக்கிறது. அடுத்து 4ஆவதா பார்க்கும்போது நரசிம்மவர்மன், இவர மகேந்திரவர்மனை தொடர்ந்து மகேந்திரவர்மனுடைய மகன் நரசிம்மவர்மன் அடுத்து வந்து ஆட்சிக்கு, மகேந்திரவர்மனுடைய அரசாட்சி இப்படியாக முடிவுக்கு வருகிறது. பிறகு அவரை தொடர்ந்து யார் வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரசிம்மவர்மன் என்பவர், அதாவது மகேந்திரவர்மனுடைய மகன். இவர் தன்னை எப்படி அழைச்சுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாதாபி கொண்டன் மகாமல்லன். எப்படி நான் ஆழ்வார்கள்ல வந்து தன்னை ஒரு தமிழன்னு சொல்லிட்டு ஆழ்வார் அழைச்சுப்பாரோ, அது போல இந்த இடத்துல நரசிம்மவர்மன் வந்து தன்னை வாதாபி கொண்டான்
மகா மல்லன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அழைத்துக் கொள்கிறார். இவருக்கான சிறப்பு என்ன, இந்த நரசிம்மவர்மனுக்கான சிறப்பு என்னன்னா, ஒற்றை கோவில்கள், ஒற்றைக்கல் ரதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒற்றைக்கல் கோவில்களை உருவாக்குவதில் இவர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அப்படி என்னெல்லாம் உருவாக்கி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பஞ்ச பாண்டவர்களினுடைய தேர் அல்லது ரதம்னு சொல்லலாம். பஞ்ச பாண்டவர்களினுடைய ரதம், அடுத்து தருமரினுடைய தேர், பீமரனுடைய தேர், திரௌபதியினுடைய தேர், அடுத்து சகாதேவனுடைய தேர் என்று இப்படியாக அந்த சித்திரங்கள் வரையப்பட்டு ஒற்றைக்கல் கோவில்களை வந்து இவர் வரைஞ்சிருக்கிறாரு. அதே போல இந்த பாறைகள் மீது புராண கதைகளை சிற்பமாக வடித்தெடுத்து விளக்கி கூறியிருக்கிற சிறப்பும் இந்த நரசிம்மவர்மனுக்கு உண்டு. எவ்வளவு பெரிய அழகு பாருங்களேன். அதாவது இவர் வந்து வாதாபி கொண்டன் மகாமல்லன்னு தன்னை அழைச்சிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இவர் வந்து அந்த ஒற்றைக்கல் கோவில்களை வந்து உருவாக்குறதுல ரொம்ப பெருமை வாய்ந்தவர். அப்படி எத்தனை இதை உருவாக்கி இருக்கிறாரு பாருங்க. பஞ்சபாண்டவர்கள், தருமருக்கு, பீமருக்கு, திரௌபதி அம்மனுக்கு, அதே போல சகாதேவனுக்கு, இப்படியாக அந்த ஒற்றைக்கல் கோவில்களை உருவாக்கி இருக்கிறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, பாறைகள் மீது புராண கதைகளை, இந்த புராண கதைகளை எல்லாம் சிற்பங்களாக வரைந்து அதற்கு வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஒரு சிறப்பு. அந்த சிற்பத்தை பார்த்தாலே அந்த புராண கதைக்கான விளக்கம் நமக்கு தெரிஞ்சிருவோம். இப்படியான ஒரு கலைநயம் மிக்கவர் நம்மளுடைய நரசிம்மவர்மன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இதோட மட்டும் இல்லாம கங்கை அவதாரம், கோவர்த்தன மலையை கண்ணன் ஏந்தும் காட்சி, இது போல இவர் காலத்து சிறப்பு மிக்க கலைவளங்கள்லாம் நிறைய காணப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு பல்லவ மன்னர்களும் சிம்ம விஷ்ணு ஆகட்டும், நரசிம்மவர்மன் ஆகட்டும், அல்லது மகேந்திரவர்ம பல்லவன் ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்களுடைய காலகட்டத்தில் ஏதோ ஒரு கலை வளத்தை வந்து மிகுதிப்படுத்தி நாட்டிற்கு தன்னை வந்து அர்ப்பணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த மாதிரியெல்லாம் நாட்டை வந்து மேன்மேலும் அவங்க வளர்த்து தங்களுடைய ஆட்சியை வந்து தோற்றம் கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த தரவுகளின் வழியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்புக்குரிய தமிழ் உறவுகளே, இப்படியாக வளர்ந்த இந்த பல்லவர்களினுடைய ஆட்சி அடுத்து எப்படி வீழத் தொடங்குகிறது, வீழ்ச்சியை நோக்கி எப்படி அது செல்கிறது என்பதை குறித்து அடுத்த காணொளியில் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொளியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.